கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அதாவது அவன் முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டா போதுமா, மனசு மகிழ்ந்துருமா. தலகுனிஞ்சு ஒன்னை விட வசதி எதுவும் இல்லைன்னு சொன்னா போதுமா, நம்மளை உயர்த்தி விட்டுருவாராம். எதுவும் வேண்ட தேவையில்லையா, ஏன்னா நமக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும்ல. இந்த பதிவுல நம்ம சதுரகிரியை பத்தி தான் பார்க்க போறோம். சதுரகிரி சித்தர்களோட மூலிகை வனக்காடு, அதாவது சித்தர்களோட ரா ஃபேக்டரி. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம சுவாசிக்கிற காத்தா இருக்கட்டும், குளிக்கிற அருவியா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததுதான். அதே மாதிரி சதுரகிரி காட்டுல நடக்கிற பருவநிலை மாற்றங்களை நம்மளால கணிக்கவே முடியாது. அங்க மலை ஏறும்போது வெயில், வெப்பம், தாகம் இதெல்லாம் உணர்ந்தோம். மேல போய் ஐயாவை பார்த்துட்டு திரும்பி வரோம். முன்னாடி இருந்ததை விட அப்படி எதிர்மறையான ஒரு பருவநிலை, மழை பெய்யறதா இருக்கட்டும், எங்களை சுத்தி பனிமூட்டம், இந்த மாதிரி அந்த காட்சிகள் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை மேல ஒரு பிரமிப்பு ஏற்படுது நமக்கு. மேல போய் ஐயாவை தரிசிக்கும் போது கிடைச்ச உணர்வை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன ஆகுனா மலைக்கு போறாங்க, கல்லை கும்பிட்டு வராங்க அப்படின்னு. கல்லுனா என்னங்க, இயற்கை தானே. இயற்கை தாங்க ஐயா. இயற்கையை நம்ம தொந்தரவு பண்ணாம இருந்தா இயற்கையை நம்மளை தொந்தரவு பண்ணாது. மலைக்கு போறவங்க பத்திரமா போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவு மேல போய் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை போட்டு வராதீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹைக்கிங் ஹேம். நான் உங்கள் ஹேமேஷ். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவு. பாய்.